ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு C3 கிறிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கு நம்ம சேனலில் சென்னை ECRல நடைபெற்ற ஒரு ஹாட் ஏர் பலூன் ஷோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ECRை ஹிட் பண்ணியாச்சு. லெஃப்டில் மீடியனுக்கு அந்த பக்கம் எல்லா இடமும் பாருங்களேன் எவ்வளோ கார்ஸ் நிற்குதுன்ட்டு. இது எல்லாமே இந்த ஹாட் ஏர் பலூன் ஷோ பார்க்க வந்தவங்களுடையது தான். நம்மளே இந்த ஷோக்கு சீக்கிரமாக தான் போயிட்டுருக்கோம். நமக்கு முன்னாடி இவ்வளோ பேர் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். செக்யூரிட்டிக்கு போலீஸ்லாம் அங்கங்கே நிற்கிறாங்க. ஏன்னா இந்த ஷோவை பார்க்குறதுக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. அப்போ லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக தான் போலீஸ் எல்லாம். வெஹிக்கிள் பார்க்கிங் எல்லாமே சர்வீஸ் ரோடில் தான் பண்ணியிருக்காங்க. நமக்கு எப்படியும் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் பார்க்கிங் கிடைக்காது. எங்கே கிடைக்குதோ நம்ம பார்க் பண்ணிட்டு வரலாம். இப்போ நம்ம பார்க் பண்ணிட்டு வந்தாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ். நிறைய டென்ட்ஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா ஃபயர் சர்வீஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் போன்ற அவசர உதவிகள்லாம் தேவைப்பட்டால் உதவி செய்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்காக டென்ட்ஸ் ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம டேக் வாங்கியாச்சு, போட்டுட்டு உள்ளே போகலாம். டிக்கெட்ஸ் நாங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிட்டோம். நேராக வந்து கூட நம்ம வேணும்னா புக் பண்ணிக்கலாம். உள்ளே என்டர் பண்ணால் பயங்கர கூட்டம். அங்கே ஒரு பாத்வே மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பாத்வேவை கடந்து தான் நம்ம வந்து உள்ளே ஷோ பார்க்க போனோம். அந்த பாத்வேல நிறைய கடைகள் போட்டிருக்காங்க. ஜென்ஸ்க்கு பைக்ஸு, கேட்ஜெட்ஸ்லேருந்து லேடிஸ்க்கு சாரீஸ், ஆக்சசரிஸ், சின்ன பசங்களுக்கு இன்னும் கேட்கவே வேண்டாம். டாய்ஸ், கலரிங் புக்ஸுன்ட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி ஸ்டால்ஸாக போட்டு வச்சுருந்தாங்க. அந்த பக்கம் சின்ன பசங்களுக்கு பாருங்களேன், டாக்டர் மாதிரி, ஃபயர் சர்வீஸ் மாதிரியெல்லாம் ட்ரெஸ் பண்ணி விட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. அடுத்தது பாருங்கள், வயசானவங்களுக்கு மசாஜர் மாதிரி. இது செம கூட்டமாக இருந்தனால இந்த இடத்த கிராஸ் பண்ணுறக்குள்ளேயே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அங்கே கடை போட்டிருக்கவங்களுக்குலாம் நல்லா சேல்ஸ் ஆச்சு. அந்த பாத்வே தாண்டி உள்ளே வந்ததும் பார்த்தா ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. எனக்கே ஃபஸ்ட்டு ஹாட் ஏர் பலூன் ஷோ பார்க்க வந்தோமா இல்லை எக்ஸிபிஷனுக்கு வந்தோமான்ற டவுட் வந்துருச்சு. ஆனால் பசங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவங்களுக்கு தேவையான ரைட்ஸில் போய் என்ஜாய் பண்ணிக்கிட்டாங்க. பசங்களுக்கு தீம் பார்க்குக்கு கூட்டிகிட்டு வந்த மாதிரி தான் இருந்திருக்கோம் அன்னைக்கு. நம்ம பசங்க இப்போ பைரட் ஷிப்பில் போகிறாங்க. பசங்க ஒரு சில ரைட்ஸில் போனதை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பசங்களுக்கு இந்த மாதிரி ரைட்ஸில் போகிறதுக்கெல்லாம் சுத்தமாக பயமே கிடையாது. எந்த ரைட்ஸ் வேணால் டக்குன்னு ஏறி அப்படி உட்காந்துடுறாங்க. நம்ம இப்போ அட்டன் பண்ணிட்டு இருக்கிறது தமிழ்நாடு 10th இன்டர்நேஷ்னல் பலூன் ஃபெஸ்டிவல். தமிழ்நாட்டில் 3 இடங்களில் நடைபெற்றுச்சு. சென்னை, பொள்ளாச்சி, மதுரை. ஒவ்வொரு இடத்துலையும் 3 நாட்கள் நடந்துச்சு. சென்னையில் நடந்ததை தான் இப்போ நம்ம அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் ஃபுல்லாக கேம்ஸாக இருந்ததா, அதை தாண்டி வந்தோன்னா அடுத்தது ஃபுட் ஸ்டால்ஸ் வருது. ஃபுட் கோர்ட்லேயும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அன்னைக்கு மழை வேற பெஞ்சிட்டு இருந்துச்சா, அதனால நாங்கள் சூடாக காலிஃப்ளவர் பக்கோடா, பசங்கள்லாம் பீஸாலாம் வாங்கி சாப்பிட்டாங்க. இப்போ ஷோ ஆரம்பிக்க போகுது. 8 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரியிலேருந்து வந்தவங்களும் அங்கே வச்சு ஒவ்வொரு இதுலேயும் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபயர் ஸ்டார்ட் பண்ணதும் ஷோ ஆரம்பிக்க போகுதுன்ட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள சுற்றி க்ரௌட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க, இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு மேலே வரக்கூடாது, டேஞ்சரஸ்ன்னு சொல்லி. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். மழை வேற பெஞ்சிட்டு குளிர்காற்று வேற அடிச்சிட்டு இருந்துச்சா. இந்த ஃபயர் போட்ட உடனே அதை சுற்றி நின்னப்போ அவ்வளோ வார்ம்த்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கே ஒரு மினி கூப்பரை ரெட்புல் தீமில் ரெடி பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. எல்லாரும் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. சிலர் வந்து இது கூட சேர்ந்து ஹெலிகாப்டர் ஷோலாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த ஷோவும் இல்லை. ஒரே ஒரு ஹெலிகாப்டர் மட்டும் பறக்கிறது பார்த்தோம். பட் அதுக்கும் இந்த ஷோக்கும் சம்மந்தம் இருக்கான்னு தெரியல. இப்போ நீங்கள் பிளாக்காக ஒரு மூட்டை மாதிரி பார்க்குறீங்கல்ல, அதுதான் வந்து அந்த பலூன். அதை தான் ஓப்பன் பண்ணி இப்போ ஹாட் ஏர் ப்ளோ பண்ணுவாங்க. அதுக்காக எவ்வளோ பேர் அங்கே சுற்றி நின்று உழைக்கிறாங்க பாருங்கள். பயங்கர டீம் ஒர்க். கஷ்டமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன், ஹெவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பலூனை இந்த மாதிரி நல்லா விரிச்சிட்டு அது உள்ள ஏர் ப்ளோ பண்ணுறாங்க, ஒரு ஃபேன் மாதிரி வச்சு. இது பண்ணும்போது பார்க்க தான் தெரிஞ்சிச்சு இதை ஃப்ளை பண்ண வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னுட்டு. கீழ்ப்பகுதியை கொஞ்சம் பேர் பிடிச்சிருக்காங்க, மேலே அந்த பலூன் பகுதியை கொஞ்சம் பேர் பிடிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் இருந்து ஏர் ப்ளோ பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் இருந்து ஃபயரை ப்ளோ பண்ணுறாங்க. பலூன் பெருசாக பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நேரம் எடுத்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஜாலியாக போயிருந்தனால ஜாலியாக போச்சு, டைம் போனது தெரியல. இந்த பலூனில் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு போட்டிருக்கோம். அந்த பலூன் ப்ளோ பண்ண ரஜினிகாந்துடைய பிக்சர் அங்கே தெரிய அவ்வளோ விசில். தேட்டரில் ரஜினி படம் போட்டால் அவருடைய பேர் போடும்போது, அவருடைய ஃபஸ்ட் என்ட்ரி வரும்போதெல்லாம் எப்படி விசில் அடித்து சத்தம் போடுவாங்களோ அந்த மாதிரி வைபு. ரஜினிக்கு இவ்வளோ ஃபேன்ஸான்ட்டு பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 3 ஜெனரேஷன்ஸ்க்கு ரஜினிக்கு ஃபேன்ஸ் இருக்குது.
இப்போ பலூன்ஸ் ஆல் செட் டு ஃப்ளை. இந்த பலூன் ஷோ பார்க்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு பாருங்கள். இந்த பலூன்ஸ் போக வேறு 3 பலூன்ஸை பறக்க விட்டுருந்தாங்க. இங்கே ஹாட் ஏர் பலூன் ஷோ, ஷாப்பிங் எக்ஸ்போ, ஃபுட் அண்ட் கேம்ஸ் போக லைவ் மியூசிக்கும் இருந்துச்சு. லைவ் மியூசிக்கு ஸ்டேஜ் எல்லாம் பிரம்மாண்டமாக போட்டிருந்தாங்க. ஏதோ ஸ்பெஷல் சிங்கர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ரீசெண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க சாங்ஸ்லாம் பாடி மக்கள் எல்லாரும் வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. லைவ் மியூசிக் ரொம்ப நேரம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஹாட் ஏர் பலூன் ஷோ முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் லைவ் மியூசிக் என்ஜாய் பண்ணிவிட்டு நிறையா பேர் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பலூன் ஷோ பண்ணவங்க கூட பேக்கப் பண்ணிட்டாங்க. நாங்களும் அப்படியே கிளம்பினோம். பசங்களுக்கு ஆஸ் யூஷுவல் மனசு இல்லாமல் கிளம்புனாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாட் ஏர் பலூன் ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது போன்ற நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.